அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஆண்டு இதே போல சென்னை இலக்கிய திருவிழாவில் நான் பங்கேற்று உரையாற்றினேன். அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அன்றைக்கு இந்த அரங்கு நிறைந்து இருந்தது. பார்வையாளர்கள் வெவ்வேறு தரப்பிலிருந்து வந்திருந்தார்கள். இன்று இந்த அரங்கிலே மாணவர்கள் நிறைந்திருக்கிறார்கள். மாணவர்கள் உண்மையிலேயே அவர்களிடம்தான் இலக்கியம் போய் சேர வேண்டும், அவர்கள் நிறைய வாசிக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் இன்றைக்கு வலுவாக இருக்கிறது. இளைய தலைமுறை வாசிக்கிறார்களா, எதை வாசிக்கிறார்கள் என்றெல்லாம் கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. அதை மறுக்கின்ற வகையிலே இங்கு வந்து உட்கார்ந்திருக்கிற மாணவர்களை நான் முதலில் பாராட்ட விரும்புகிறேன். வாழ்விலிருந்து இலக்கியம் என்கின்ற ஒரு தலைப்பிலே உரையாற்ற வேண்டும் என்று எனக்கு சொன்னார்கள். வாழ்விலிருந்து இலக்கியம், இலக்கியத்திலிருந்து வாழ்க்கை, இந்த இரண்டும் எதிரெதிர் முனைகளில் நின்று கொண்டிருக்கின்ற புள்ளிகளாக நான் கருதுகிறேன். வாழ்க்கை இலக்கியத்திற்கு சில விடயங்களை கொடுக்கிறது, இலக்கியம் வாழ்க்கைக்கு சிலவற்றை அளிக்கிறது. இந்த கொடுக்கல் வாங்கல் உறவு என்பது மிக முக்கியமான ஒன்று. இந்த உறவு இருந்தால்தான் இரண்டுமே செம்மைப்படும். இலக்கியமும் செம்மைப்படும், சமூகமும் செம்மைப்படும். இலக்கியம் என்பது இந்திய சிந்தனை மரபிலே அது ஒரு தத்துவ மரபு. சரஸ்வதி நாக்கில் எழுதினால்தான் ஒருவரால் எழுத முடியும். ஒருவர் சிந்தனை செய்கிறார் என்று சொன்னால் அவர் இந்த மரபிலிருந்து தான் வர வேண்டும் என்றெல்லாம் இந்தியாவிலே சிந்தனைகள் இருக்கின்றன. அன்புக்குரிய தம்பிமார்கள், நீங்கள் பேசுவதாக இருந்தால் நான் பேசுவதை நிறுத்திவிடுகிறேன். ஏனென்றால் இது எங்களை அவமதிப்பதாக இருக்கிறது. இந்திய சிந்தனை மரபு என்பது நீங்கள் ஒரு எழுத்தாளராக இருக்க வேண்டும், நீங்கள் ஒரு பேச்சாளராக இருக்க வேண்டும், நீங்கள் ஒரு சிந்தனையாளராக தத்துவவாதியாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு டேக் போடுறாங்க. அது என்ன டேக்? மேட்டுக்குடியிலிருந்து, உயர்சாதியிலிருந்து பிறந்தவரால் தான் எழுத முடியும். அதை மேல்நிலையாக்கம் என்கின்ற ஒரு சொல்லால் அழைக்கிறார்கள். நீங்கள் திருவள்ளுவருடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் இரண்டு பெற்றோர்கள், அதாவது ஆதி பகவன் என்கின்ற இரண்டு பேருக்கு பிறந்தவர் வள்ளுவர் என்று ஒரு புராண பௌராணிக கதை இருக்கிறது. இதில் வள்ளுவருடைய அம்மா மட்டும் ஒரு தலித் வகுப்பை சேர்ந்தவர், கீழ் வகுப்பை சேர்ந்தவர் என்று சொல்கிறார்கள். அப்படின்னா என்ன? யாராக இருந்தாலுமே இந்திய சமூகத்திலே மேட்டுக்குடி மரபு, அந்த அறிவு தொடர்ச்சி என்பது அவர்களுக்கு இருந்தால்தான் அவர்களால் எழுத முடியும், சிந்திக்க முடியும் என்கின்ற ஒரு சித்தாந்தத்தை இங்கே உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் நான் உறுதியாக அந்த சித்தாந்தத்தை நிராகரிக்கிறேன். யார் ஒருவர் சமூகத்தோடு மிக அணுக்கமாக, நெருக்கமாக சமூகத்தோடு ஒன்றி இருக்கிறாரோ, சமூகம் சார்ந்த ஒரு சிந்தனையும் அக்கறையும் அவருக்கு இருக்கிறதோ, அவரால் உறுதியாக எழுத முடியும் என்பது என்னுடைய கருத்து. இந்த புள்ளியிலிருந்து தான் இலக்கியத்திலிருந்து வாழ்க்கை, வாழ்க்கையிலிருந்து இலக்கியம் என்கின்ற அந்த இரண்டு எதிர்மைகளும் உருவாவதாக நான் கருதுகிறேன். அப்ப இலக்கியம் உங்களுக்கு ஒன்றை காட்டுகிறது. அது மிகச் சிறப்பானதாக இருக்கிறதா? அதைவிட வாழ்க்கை மிகச் சிறப்பானதாக இருக்கிறதா என்கின்ற இரண்டு கேள்விகளை நீங்கள் எழுப்பிக் கொள்ளலாம். இங்கு யாரை பற்றியெல்லாம் எழுதுகிறார்கள், யாரை பற்றி எழுத வேண்டும் என்ற விதிகளெல்லாம் இருக்கிறது, உங்களுக்கு தெரியும், நீங்கள் படித்திருப்பீர்கள். அதாவது ஒரு நாடகம் நடக்கிறது என்று சொன்னால்
பரத முனிவருடைய சாஸ்திரத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறதாக நூல்கள் சொல்கின்றன. பிரதான பாத்திரங்கள் சமஸ்கிருதத்திலே தான் பேச வேண்டும். உதிரி பாத்திரங்கள் வேறு பாஷைகளிலே பேசலாம். பாலி போன்ற பிராந்திய வட்டார மொழிகளிலே பேசலாம். யாரை பாட்டுடை தலைவனாக வைத்து ஒரு காப்பியத்தை நீங்கள் எழுத வேண்டும் என்று விதி இருக்கிறது. அப்ப இதெல்லாம் எதை தீர்மானிக்கிறது? மறுபடியும் மீறி போகின்ற ஒரு சமூகத்திலே இருந்து இன்னார்தான் மையத்திற்கு வர வேண்டும், இவர்கள் விளிம்பை நோக்கி சில மக்கள் போக வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனை என்பது மிக தொடர்ச்சியாக என்றைக்கு இலக்கியங்கள் உருவானதோ அன்றையிலிருந்து வருகிறது என்பதை நான் இங்கே மிகவும் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். அப்ப இலக்கியங்கள் என்று சொல்கிறவை மக்களை வெறுமனே அவர்களை இன்பத்திலே ஆழ்த்துவதற்காக, வாசிப்பு ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பதற்காக உருவாக்கப்படுவது மட்டும் அல்ல. மாறாக இந்த சமூகத்தினுடைய அந்த இயங்கு முறையை மிக கவனமாக பார்த்து அதை கட்டி காப்பாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணமும் அங்கே இருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியை நான் இங்கே மிக கவனமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அன்புக்குரிய மாணவர்களே, அப்ப வாழ்க்கையிலிருந்து இலக்கியம் என்று சொல்லுகிற போது எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கிறது. இந்தியாவில் எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரியான வாழ்க்கையாக இருக்கிறதா? இந்த அரங்கத்தில் நிறைய பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையும் இங்கே இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் ஒன்றா? அவர்களுடைய அனுபவமும் இவர்களுடைய அனுபவமும் ஒன்றா? உங்களுடைய வாழ்நிலை வேறாக இருக்கும். ஒரு சட்டை எடுப்பதற்கு கூட யோசிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு எந்த சட்டை போடலாம் என்று குழம்புகின்ற பிள்ளைகளும் இருக்கிறார்கள். இது இந்தியாவினுடைய ஒரு நிலைமையாக இருக்கிறது. இந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுக்கவே. ஏழைகள், பணக்காரர்கள், கருப்பானவர்கள், சிவப்பானவர்கள், பெண்கள், ஆண்கள், மாற்று பாலினத்தினர், இந்தியாவிலே இருக்கக்கூடிய மிக மோசமான சாதிய நடைமுறை, அதற்கு ஆட்பட்டிருக்கக்கூடிய 6400 சாதிகளைச் சேர்ந்த இந்தியாவிலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சாதியை உயர்த்தி பிடிக்கக்கூடிய, எந்த விதமான யோசனையும் இல்லாமல் அதை உயர்த்தி பிடிக்கின்ற ஒரு கூட்டம், இப்படித்தான் இந்தியா இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்ப இந்த மக்களுடைய அனுபவம் என்பது, வாழ்க்கை என்பது ஒன்று அல்ல. இவர்களுடைய வாழ்முறை என்பது ஒன்றல்ல. உண்ணுகிற உணவு ஒன்றல்ல, படுக்கிற படுக்கை ஒன்றல்ல, படிக்கின்ற கல்லூரி ஒன்றல்ல, பார்க்கின்ற வேலை ஒன்றல்ல. வேறு வேறு. அப்ப வேறு வேறு அனுபவங்களை வேறு வேறு நபர்கள் அவர்களுடைய மொழியிலே எழுதுகிற போதுதான் சரியாக இருக்கும். பூ பெய்துவதை பற்றியோ மாதாந்திர சிக்கல்களை பற்றியோ ஒரு பெண்ணை காட்டிலும் ஒரு ஆணால் உறுதியாக நான் சொல்லுகிறேன் எழுதிவிட முடியாது. அதுதான் என்னுடைய நம்பிக்கை. அதை போலத்தான் சாதிய அனுபவமும் கூட. அப்ப இந்த அனுபவங்களை எழுதுவதற்கென்று மொழி உங்களுக்கு எப்படி கிடைக்கிறது என்று சொன்னால், அந்த மொழி இந்த சமூகம் உங்களுக்கு கையளிக்கின்ற மொழி. காலையில் நான் தங்கி இருக்கக்கூடிய இடத்துலேருந்து கிளம்பி வந்தேன். ஆட்டோவில் வந்துட்டு இருக்கிற போது பெரியவர் ஒருவர் வந்து ஆட்டோ ஓட்டிட்டு வரார். அவர் சொன்னார், சார், ஒரு காலத்தில் 15 நிமிஷத்தில் எக்மோர்லேருந்து நாங்கள் விமான நிலையத்துக்கு போயிடுவோம், ஆட்டோவில் போயிருக்கிறோம். ஜஸ்ட் 15 மினிட்ஸ். ஆனால் இன்றைக்கு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகிறது அப்படின்னு சொன்னார். அப்படியே அந்த ஆட்டோ வந்துட்டுருக்கு. ஆட்டோவை ஒரு வண்டி 2 வீலர் கிராஸ் பண்ணுறாங்க. 2 பேர் உட்காந்துருக்காங்க. முன்னாடி வண்டியில் ஒரு ஹோண்டா, அந்த ஆக்டிவ் ஹோண்டா, அதில் ஆக்டிவா, அது முன்னாடி இருக்கிற இடத்துல அவருடைய மார்பு அளவிற்கு போஸ்டர் வச்சுருக்கார். அதுக்கு மேலே பச டப்பா இருக்குது, ஒரு பக்கெட்டில் வச்சுருக்கார். ஒரு பக்கம் கை கழுவுறதுக்கு ஒரு பக்கெட் வந்து தொங்கிட்டு இருக்கு. பின்னாடி ஒருத்தர் அழுக்கடைஞ்ச ஒரு பனியன் போட்டுட்டு அவரோட டபுள்ஸ் போயிட்டு இருக்காங்க. அந்த அண்ணா மேம்பாலத்தை ஏறுகிற போது ஒரு வயது முதிர்ந்த ஒருவர் பைத்திய நிலையில் ஒரு ஓரத்தில் கைவிடப்பட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இதை எல்லாத்தையும் நான் பார்த்துட்டே வரேன். அப்ப இவர்களுடைய அனுபவங்களை எல்லாம் நீங்கள் எழுத வேண்டும் என்று சொன்னால் முற்றிலுமாக வேறு வேறு வாழ்க்கை அனுபவங்களின் ஊடாக நீங்கள் சென்றால்தான் முடியும்.
ஆனால் இங்கு என்ன மாதிரியான கருத்து மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது என்று சொன்னால், திறமை, இலக்கியம் அல்லது மேன்மையான விஷயங்கள், கலை இலக்கியம் எல்லாமே மேலிருந்து உங்கள் மூளையில் திணிக்கப்படுவதாக அல்லது மரபாக அல்லது உங்களுடைய நாவிலே கடவுளர்கள் எழுதுவதாக ஒரு கருத்தோட்டம், ஒரு கருத்தாக்கம் மீண்டும் மீண்டும் இங்கே நிலைப்படுத்தப்படுகிறது. இதையே நாம் முதலில் கேள்விக்குள்ளாக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்ப இலக்கியங்கள் இரண்டு வகையிலும் வேலை செய்கின்றன என்று நான் சொன்னேன். வாழ்க்கையிலிருந்து உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் எழுதுகிறீர்கள், அந்த அனுபவங்கள் மேன்மையான ஒன்றாக மாறுகின்றன. தஸ்தயேவ்ஸ்கி ஒரு இடத்துல சொல்றார், வாழ்க்கை பற்றிய உணர்வு வாழ்க்கையை காட்டிலும் உயர்வானது. ரொம்ப அதை படிக்கிற போதே அற்புதமாக இருந்தது. மகிழ்ச்சியை பற்றிய விதிகள் மகிழ்ச்சியை காட்டிலும் உயர்வானது. நீங்க வாழ்க்கையை எப்படி வேணாலும் நீங்க குடிசையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஆனால் அதை பற்றி நீங்கள் வைத்திருக்கிற மதிப்பீடும் கருத்தோட்டம் இருக்கிறதே, அது அந்த வாழ்க்கையை விடவும் உயர்வானதாகத்தான் நாம் நினைக்கிறோம். அன்றாடம் திருடுகிற ஒருவராக இருக்கலாம், பொய் பேசுகிறவராக இருக்கலாம், கல்லூரிக்கு கட்டடிக்கிறவராக இருக்கலாம், தினந்தோறும் சினிமா பார்க்குறவராக இருக்கலாம். ஆனால் அவருடைய மனசில் ஒரு எண்ணம் இருக்கும். என்ன எண்ணம்? இல்லை, நாம் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, நாம் காரில் போகணும், பெரிய பங்களா கட்டணும், நாம் நம்மளை எல்லாரும் பாராட்டணும் என்று சொல்லக்கூடிய அளவில் நமக்கான அந்த அதை பற்றி வைத்திருக்கக்கூடிய உருவாக்கி கொள்ளக்கூடிய மதிப்பீடு இருக்கிறதே, அது முற்றிலும் வேறாக இருக்கிறது. அதுதான் ஒரு இலக்கியத்தை, இலக்கியவாதியை, மேன்மையான இலக்கியத்தை படைப்பதை நோக்கி தள்ளுகிறது என்று நான் நினைக்கிறேன். ஏன் நம்ம இலக்கியத்தை மிகவும் ஸ்லாகிக்கிறோம், கொண்டாடுறோம்? ஒரு கவிதை ஒருத்தருக்கு ரொம்ப பிடிக்கிறது, ஒரு சிறுகதை பிடிக்கிறது, நாவல் வாசிக்கவில்லை, அந்த அனுபவம் இல்லை என்று சொன்னாலும் கேட்கின்ற அனுபவமாவது இருக்கிறது. இன்றைக்கு ஆடியோ புத்தகங்கள் வந்துவிட்டன. காரில் போகும்போதோ அல்லது டூ வீலரில் போகும்போதோ கேட்டுட்டே இருக்கிறாங்க. என்ன காரணம்? வாழ்க்கையிலிருந்து மேன்மையான விஷயங்களை உருவாக்கக்கூடிய ஒன்று. நிக்கலாய் கோகல் என்று சொல்லக்கூடிய ரஷ்ய எழுத்தாளன் ஒரு இடத்துல இப்படி சொல்றான், நம்மை நம்மிடமிருந்து எடுத்து அதிக தூய்மையான இன்னும் சிறப்பான வடிவத்தில் நம்மிடம் திருப்பி கொடுக்க ஒரு கவிஞனால் மட்டும்தான் முடியும். உங்களுடைய வாழ்க்கை எது வேண்டுமானாலும் இருக்கலாம். என்னுடைய ஒரு கவிதை எனக்கு நினைவுக்கு வருகிறது. என்னுடைய வீடு, எங்கள் அப்பா ஒரு பீடி சுற்றுகிற தொழிலாளி, அம்மா இலை வெட்டி கொடுப்பாங்க. எங்கள் வீடு ஒழுகிட்டு இருக்கும். நான் சின்ன வயசில் படிக்கிற போது எங்கே பார், அப்போ மழை வருகிற போது அங்கங்கே பாத்திரங்களை எடுத்து நாங்கள் வைப்போம். எங்கே அன்னைக்கு இரவு நாங்கள் எங்கே தூங்குறதுன்ற கவலை தான் எங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்போ அந்த கவிதையை நான் எப்படி தொடங்கினேன்னு சொன்னால், மழை பெய்கிற போதெல்லாம் வானம் எங்களுக்கு பிழை செய்வதாய், வானம் எங்களுக்கு பிழை செய்வதாய் அம்மா நினைப்பார். ஒழுகுகிற இடத்திலெல்லாம் பாத்திரங்களை எடுத்து வைப்போம். இப்படியே விவரித்து கொண்டு நான் போகிறேன். சாப்பிடுவதற்கு சோறு இருக்காது. கடலை காயையும் முருங்கை கீரையும் அம்மா அவித்து தருவார். அந்த கவிதை எப்படி தெரியுமா முடியும்? இரவில் அம்மா தூங்குகிற போது ராஜாக்களின் கதை சொல்வார் என்ற அந்த கவிதையை நான் முடிச்சிருப்பேன். அப்ப நீங்க உங்களுடைய வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். அது சேரியில் இருக்கலாம், ஊரில் இருக்கலாம், சென்னையில் இருக்கிற ஒரு ஸ்லம்ல இருக்கலாம். நீங்க 10 நாள் சாப்பிடாம கூட இருக்கலாம். அழுக்கடைந்த ஒரே ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டையே நீங்க ஒரு வாரம் கூட போடலாம். அதுவல்ல உங்களுக்கு பிரச்சனை. எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் ஒரு சுடிதார் தான் இருக்கு, பிரச்சனை இல்லை. ஆனா அதை தாண்டி உங்கள் மனதிலே ஒரு மேன்மையான நினைவு இருக்கு, எண்ணம் இருக்கும். நாம இப்படி இல்லை, இந்த இடத்திலிருந்து வெளியேறணும். அந்த எண்ணத்தை, அந்த சிந்தனையை உங்களிடம் உருவாக்குவது எது அப்படின்னு சொன்னா இலக்கியம் தான் உருவாக்குகிறது, கலை தான் உருவாக்குகிறது. அப்ப நம்மை நம்மிடத்திலிருந்தே எடுத்து இன்னும் சிறப்பான வடிவத்தில் நம்மிடம் திருப்பி கொடுப்பதற்கு ஒரு கவிஞனால் தான் முடியும் அப்படின்னு சொன்னா, கவிஞன் எழுதுகிற இலக்கியத்தால் தான் முடியும், அவன் எழுதுகிற நூலால் தான் முடியும். அதனால்தான் மணிமேகலை
அறம் எனப்படுவது யாது அப்படின்னு மணிமேகலை கிட்ட எழுப்புறாங்க கேள்வி. இதோ அங்கே சிரிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிற அந்த மாணவியை போல ஒரு வயது கொண்ட ஒரு பெண் மணிமேகலை. ஆனால் மணிமேகலை என்ன பதில் சொல்கிறாங்க தெரியுமா? அந்த இளம் வயதில் எல்லாரும் சிரிப்பாங்க, காரணம் இல்லாமலே சிரிப்பு வரும், அது ரொம்ப இயல்பானது. ஆனால் மணிமேகலைக்கு அந்த வயதில் சிரிப்பு வரல. அவங்க ஒரு பதிலை சொல்கிறாங்க, ரொம்ப ஆச்சரியமானது. அறம் என்று என்ன என்று என்னை கேட்கிறீர்களே, அறம் எனப்படுவது யாதென கேட்பின் என்று தொடங்கி எல்லோருக்கும் உடை, எல்லோருக்கும் உணவு, எல்லோருக்கும் இருப்பிடம் என்றைக்கு வழங்கப்படுகிறதோ அதுதான் அறம் என்று சொல்றாங்க மணிமேகலை. அப்ப இந்த கருத்து, மணிமேகலை திருமணமாகாத ஒரு பெண், இளம் பெண், துறவரம் பூண்ட ஒரு பெண், சிறைச்சாலையிலெல்லாம் சென்று அங்க இருக்கக்கூடிய சிறை கைதிகளை எல்லாம் பார்க்கின்ற பெண், பௌத்த அறக்கருத்துக்களை பரப்புவதற்காக தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய இளமையை தியாகம் செய்த ஒரு பெண். அவர்களுக்கு வாழ்க்கையை பற்றிய கற்பிதம் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், பசியை போக்க வேண்டும் என்கின்ற ஒரு மேன்மையான கருத்து. இதை அவள் சொன்னாள் என்று ஒரு கவிஞன் எழுதுகிறான் இல்லையா, சீத்தலை சாத்தன் எழுதிய அந்த நூல் இருக்கிறதே மணிமேகலை, இன்றைக்கு நாம் படிக்கிற போது அது உங்களை நோக்கி தள்ளுகிறது. இந்த கனவை, மணிமேகலையினுடைய கனவை நாம் எப்பொழுது நிறைவேற்ற முடியும், நிறைவேற்றுவோம் என்று சொல்லுகிறது. அப்ப இதுதான் இலக்கியம் உருவாக்கக்கூடிய ஒரு மேன்மையான சிந்தனை என்று நான் சொல்ல விரும்புகிறேன் அன்புக்குரிய மாணவர்களே. அப்ப எழுத்துல வெறுமனே அறக்கருத்துக்களை மட்டும்தான் நீங்க சொல்ல வேணுமா, மேன்மைகளை மட்டும்தான் சொல்லணுமா? இழிமைகளை நீங்கள் சொல்ல வேண்டும். இழிமைகளை நீங்கள் அந்த உங்களுடைய இலக்கியத்தில் நீங்க சொல்லி ஆகணும், பதிவு செய்யணும். இந்த உலகம் அப்படிதான் இருக்கு. ஒரு கூட்டு குடும்பம், 4 பேர் ஒண்ணா ஒரே இடத்துல வாடகைக்கு இருக்கிறாங்க, 4 குடும்பம் இருக்கு. ஒரு வாரமா மழை பெஞ்சிட்டே இருக்கு. அங்க இருக்கக்கூடிய கழிவறையை சுத்தம் செய்வதற்கு யாருமே வரவில்லை. நாரி விடுகிறது, அல்லாடுறாங்க, தத்தளிக்கிறாங்க. அந்த வீட்டை வாடகைக்கு விட்டுருக்கக்கூடிய பெண்மணி திட்டிட்டே இருக்கிறாங்க. அந்த கழிவறையை சுத்தம் செய்யக்கூடிய பெண்ணை, அவருடைய பெயரை சொல்லி 4-5 நாள் கழித்து அந்த பெண் அந்த வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே, எடுத்த உடனே, வாடியம்மா இப்போதான் அவங்க வீட்டுக்காரவனை விட்டானா அப்படின்னு கேட்குறாங்க. அவளுக்கு கூசி குறுகி போகிறது, அப்படியே கூனிடுறாவ. இல்லைம்மா, 4-5 நாளாக வயிற்றால போயிட்டுருக்கு, என்னால் நிற்க கூட முடியலை, அதனால தான் நான் கழிவறையை சுத்தம் செய்வதற்கு வரல அப்படின்னு அவள் சொல்கிறான். சரி, போய் வேகமாக வேலையை செய் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க போயிட்டு அந்த வேலைகளை செய்ய தொடங்கின உடனே இவங்களுக்கு வயிறு திரும்ப தொந்தரவு கொடுக்க ஆரம்பிக்கிறது. சரி, எல்லாவற்றையும் சேர்த்து சுத்தப்படுத்தி விடலாம் என்று சொல்லி அந்த அறைக்குள்ளே போய் இவங்க இருந்துடுறாங்க, அதை பயன்படுத்திக்கிறாங்க. என்ன, உள்ளே போனவ வரவே இல்லை அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு எண்ணம். தடால்னு கதவை திறக்கிறாங்க. அப்படியே அவசரமாக அந்த பெண்மணி எழுந்து நிற்கிறா, காலோடு கழிந்து கொண்டு. அவங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, ஒரு கீழ்ச்சாதி பெண்ணுக்கு எங்கள் வீட்டு கக்குஸ்து கேட்குதா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்திய சமூகம் சாதி பார்க்கிறது. அதனால்தான் இதே ஊரில் காதல் திருமணம் செய்து கொண்ட ஒருவரை வெட்டி கொள்கிறது. இது இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய ஒன்று, தமிழ்நாட்டிலும் அது விதிவிலக்கல்ல. இதை போன்ற இழிமைகள் நாம் இலக்கியத்தில் சொல்லத்தான் வேண்டி இருக்கிறது கட்டாயமாக. அப்போ மனிதனுடைய மேன்மைகளை பேசுகிற அதே நேரத்திலே இந்த சமூகத்தில் புறையோடி போயிருக்கக்கூடிய இழிமைகளை முன்னோர்கள் சொல்லிவிட்டார்கள், அதுவெல்லாம் சிறந்தது, எந்த விதமான நிர்பந்தமும் இல்லை அதை ஏற்றுக்கொள்வதற்கு. அப்ப இழிமைகளையும் நீங்கள் சொல்லித்தான் ஆக வேண்டும். இப்படி சொல்லுகிற போது மனிதனுடைய அந்த பலவீனங்களை, மனிதனுடைய இழிமையான குணங்களை, மனிதனுடைய மேன்மையான குணங்களை நீங்கள் சொல்கின்ற அதே நேரத்திலேயே மனிதனுடைய அந்த இழிமையான குணங்களையும் நீங்கள் சொல்ல வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் கருதுகிறேன். அன்புக்குரிய மாணவர்களே, இலக்கியம் உண்மையிலேயே
மிகச்சிறந்த வேலைகளை செய்கிறது. அது உங்களுடைய மனதோடு உறவாடுவது மட்டுமல்ல, ஒரு செயலூக்கியாக மாறி உங்களை வேலை செய்வதற்கு தூண்டுகிறது, அதை தள்ளுகிறது. ஒன்னே ஒன்று என்னென்னா, இலக்கியத்திற்கு நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும், அதை ஆழமாக கற்க வேண்டும், அதை படிக்க வேண்டும். எதை தேர்ந்தெடுத்து படிப்பது என்றெல்லாம் இருக்கிறது. அப்படி நீங்கள் உங்களை அர்ப்பணித்துக் கொள்கிற போது இலக்கியம் ஒரு உந்து விசையாக உங்களை வேலை செய்வதற்கு தள்ளுகிறது என்று நான் நினைக்கின்றேன். மீண்டும் தஸ்தயேவ்ஸ்கியினுடைய வார்த்தையிலே சொல்லணும்னு சொன்னால், இந்த உலகம் துன்பத்தினால் நிறைந்திருக்கிறது. இங்கே எளிமைகள் இருக்கின்றன, வேதனை இருக்கிறது, துக்கம் இருக்கிறது. தஸ்தயேவ்ஸ்கி என்ன சொல்றான்? எங்களுடைய பூமியில் வேதனையினாலேயே நேசிக்க முடியும், வேதனையின் மூலமாக மட்டுமே நாங்கள் உண்மையிலேயே நேசிக்க முடியும், வேறு எந்த வழியிலும் நாங்கள் அன்பை காட்ட முடியாது, அன்பை பற்றியும் எங்களுக்கு தெரியாது, அன்பு அவசியம் என்று கருதினால் எங்களுக்கு துன்பமும் தேவை என்று சொல்றான். அதுக்காக துன்பமே நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று இல்லை. ஆனால் பசி என்றால் என்ன, சக மனிதனின் துக்கம் என்றால் என்ன, வேதனை என்றால் என்ன என்பதை குறித்தெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்திக்கல அப்படின்னு சொன்னா, உண்மையிலேயே நான் சொல்லுகிறேன், நாம் இறந்து போன உடல்களுக்கு சமம்தான். சக மனிதனாக இருக்கக்கூடிய ஒருவனுடைய பசியை பற்றியும் வேதனையை பற்றியும் துக்கத்தை பற்றியும் துன்பத்தை பற்றியும் அவனுடைய வாழ்முறையை பற்றியும் நாம் சிந்திக்கவே இல்லை என்று சொன்னால், அப்ப என்னதான் நம்ம மூளையில் இருக்கு? இதைத்தான் இலக்கியம் சொல்லுகிறதாக நான் நினைக்கிறேன். பேர் இலக்கியங்கள், மாபெரும் இலக்கியங்கள் இதைத்தான் சொல்லுகின்றன. மனிதர்களை நேசியுங்கள், குறைகளை மீறி, குற்றங்களை மீறி, அவர்களிடம் இருக்கக்கூடிய எளிமையான குணங்களை மீறி நீங்கள் அவர்களை நேசிக்கிற போது மிக மிக அற்புதமான மாற்றங்கள் இந்த சமூகத்திலே நிகழும். நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். சார்லஸ் டார்வின் பற்றி உங்களுக்கு தெரியும். டார்வின் பரிணாம கொள்கையினுடைய மிக முக்கியமான கோட்பாடுகளை தந்த ஒரு மாபெரும் அறிவியல் அறிஞன். பீகிள்ஸ் கடல் பயணம் என்று சொல்லி ஒரு கப்பல் அவன் பயணம் போகிறான். அப்போ அந்த மாலுமி சொல்கிறார், ஒரே ஒரு புத்தகம் மட்டும்தான் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம், அதுக்கு மட்டும்தான் அனுமதி இருக்குது உங்களுக்குன்னு சொல்கிறார். டார்வின் நினைத்திருந்தால் ஒரு அறிவியல் நூலை கொண்டு போயிருக்கலாம். ஆனால் டார்வின் அறிவியல் நூலை கொண்டு போகவில்லை. மில்டன் எழுதிய பேரடைஸ் லாஸ்ட் நூலை தான் அவன் எடுத்துகிட்டு போயிருக்கான். அப்போ டார்வின் தன்னுடைய சுயசரிதையில் எழுதுகிற போது, எனக்கு இன்னொரு வாழ்க்கை என்று இருக்குமானால், எனக்கு இன்னொரு ஜென்மம் என்று இருக்குமானால், தினம்தோறும் கதைகளை வாசிக்க வேண்டும், கவிதைகளை வாசிக்க வேண்டும், இசையை கேட்க வேண்டும் என்று நான் சட்டமே இயற்றுவேன் என்று எழுதுகிறான் டார்வின். அப்ப நீங்கள் யாராக எந்த துறையை வேண்டுமானாலும் இருங்கள் அன்புக்குரிய மாணவர்களே, நண்பர்களே. இந்த உலகம் எழுத்தால் ஆளப்படுகிறது. அந்த எழுத்து ஒரு பேர் இலக்கியமாக இருந்தால் உண்மையிலேயே இந்த உலகம் எல்லா விதமான எளிமைகளிலிருந்தும் தன்னை மீட்டெடுத்துக் கொள்ளும் ஆற்றலை உறுதியாக பெற்றுக்கொள்ளும் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையிலே இலக்கியத்திலிருந்து வாழ்க்கை, வாழ்க்கையிலிருந்து இலக்கியம், இரண்டுமே எதிர்மைகளாக இருந்தாலும் மிக இறுக்கமான முடிச்சை கொண்ட, உறவு கொண்ட கன்னிகளாகத்தான் நான் கருதுகிறேன். என்னுடைய சொந்த அனுபவம், என்னுடைய எழுத்து, நான் தேடி தேடி வாசிக்கக்கூடிய எழுத்து எல்லாமே மக்களுடைய அசலான வாழ்க்கைகளை பதிவு செய்யக்கூடிய எழுத்துக்களாகத்தான் இருக்கின்றன. என்னுடைய எழுத்துக்களையும் நான் அப்படித்தான் பார்க்கிறேன், எழுதவும் விரும்புகிறேன். அந்த ஒரு பார்வையோடு நாம் இலக்கியத்தை அணுகுவோம் என்று சொன்னால், இலக்கியம் ஒரு மாபெரும் ஆற்றலாக, ஒரு மாற்று சக்தியாக உருவெடுக்கும் என்று கூறி இந்த சிறந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.